10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. பாருங்க exercise 9.1ல second sum பாருங்க. Find an approximate value of integral 1 to 1.5 x square dx by applying the right end rule with the partition 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5. நம்ம ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிள் சம் இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே சம்முக்கு எல்லாமே, அதாவது ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அடுத்தது மிட் பாயிண்ட் ரூல் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி இதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்துருப்போம். இப்போ இந்த கொஸ்டினில் கேட்டுக்கிறது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணி இந்த இன்டெக்ரலோட அப்ராக்சிமேட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து என்ன தெரியணும், இதில் சப் இன்டர்வல்ஸ் தெரியணும். இப்போ ஒரு போன சம்மில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் சம்மில் 5 சப் இன்டர்வல்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம இந்த ஏ வேல்யூ வச்சு நம்பர் ஸ்ப்ளிட் பண்ணோம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா சப் இன்டர்வல்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் நம்ம ஈஸியாக டேரெக்டாக இதிலேருந்தே அந்த வித் டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? பாருங்கள், அப்போ கிவன் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பாருங்கள், இன்டெக்ரல், அதாவது கிவன் இன்டெக்ரல் வந்து என்னதுன்னா இன்டெக்ரல் 1 to 1.5 x ஸ்கொயர் dx. அப்போ இதில் நமக்கு இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது, இன்டெக்ரல் a to b f of x dx அந்த ஃபார்மில் இருக்கா. அப்போ a வேல்யூ நமக்கு என்ன பாருங்க இங்கே 1, ஹியர் a ஈக்குவல் டு 1, இன்டெக்ரல் a to b. அப்போ b வேல்யூ என்ன பாருங்கள் 1.5. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்னங்கிறது நமக்கு என்ன, நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ். அப்போ n ஈக்குவல் டு 5. அண்டு டெல் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த வித், அதாவது நம்ம அந்த ஒவ்வொரு இன்டர்வலுக்குள்ள டிஃபரன்ஸ். இப்போ 1.1க்கும் 1.2க்கும் அந்த சப் இன்டர்வலுக்குள்ள டிஃபரன்ஸ். இப்போ 1.1, 1.2 ஈக்குவல் வித்தாக இருக்கணும். பாரு 1.1, 1.2 இது டிஃபரன்ஸ் என்ன வரும் பாருங்கள், 1.2லேருந்து 1.1 மைனஸ் பண்ணு 0.1. அது மாதிரி தான் 1.3 மைனஸ் 1.2, 1.4 மைனஸ் 1.3 அண்ட் 1.5 மைனஸ் 1.4 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் 0.1. இதுதான் நமக்கு என்னது டெல் எக்ஸ். ஓகேவா? அப்போ இன்டெக்ரல் a to bயில் a, b, அடுத்து நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் வந்து 5 அண்ட் டெல் எக்ஸோட வேல்யூ வந்து இந்த வித்து, அந்த செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஸ் பண்ணுறது தான் நமக்கு வித்து. அப்போ டெல் எக்ஸ் ஈக்குவல் டு 0.1. அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள், ஏன்னா கொஸ்டின் என்ன பாருங்கள், இன்டெக்ரல் a to b f of x dx. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வர பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். கிவன் அந்த இன்டெக்ரல் அந்த கிவன் கொஸ்டின்லேருந்து கிவன் டேட்டாஸ் என்ன பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து இதில் எக்ஸ் நாட்டோட வேல்யூ நமக்கு, எக்ஸ் நாட்டுங்கிறதும் என்ன பார்த்துரும், ஏங்கிறது ஈக்குவல்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ எக்ஸ் நாட்டோட வேல்யூ நமக்கு இங்கே ஏக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்ன பாருங்கள் 1, அதாவது அந்த இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 1. அடுத்து x1 என்ன பாருங்கள் 1.1 இதுதான். அப்போ x1 ஈக்குவல் டு 1.1, x2 என்ன 1.2, x3 1.3, x4 1.4, x5 பாருங்கள் 1.5. அப்போ லாஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா அந்த சப் இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ x5 ஈக்குவல் டு 1.5. இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ கிவன் கொஸ்டின்லேருந்து இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார்முலா என்ன பாருங்கள், the right end rule for Riemann sum with equal with del x is இதில் நம்ம எல்லாமே பார்த்தோம், ஃபார்முலா லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், மிட் பாயிண்ட் ரூல் எல்லா ஃபார்முலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார்முலா, the right end rule for Riemann sum with equal with del x is. அப்போ இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n f of xi. இதுதான் டிஃபரன்ஸ். மீது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல f of உள்ளே போடல, இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். அப்போ ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கும்போது என்ன வரும் நமக்கு xi. இதே லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா xi மைனஸ் 1. இதே வந்து நமக்கு மிட் பாயிண்ட் என்ன வரும், xi மைனஸ் 1 ப்ளஸ் xi டிவைடட் பை 2ன்னு வரும். இந்த டேர்ம் மட்டும்தான் டிஃபரன்ஸ். அப்போ ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கும்போது இங்கே என்ன வந்து நமக்கு எஃப் ஆஃப் xi இன்ட்டு டெல் எக்ஸ். இதில் அப்படியே இங்கே கிவன் அந்த டேட்டாஸ்லாம் அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும் மாதிரி, அவ்வளோதான். அப்போ இன்டெக்ரல் ஏ என்ன நமக்கு பாருங்கள் 1,
b என்ன 1.5 அப்போ இன்டெக்ரல் 1 to 1.5 f of x என்ன x ஸ்கொயர் dx equal to summation I equal to 1 to n value நமக்கு என்ன பாருங்க இங்கே 5 அப்போ summation I equal to 1 to 5 f of xi into del x என்ன அந்த width தான் அப்போ del x equal to 0.1 ஓகேவா இப்போ I equal to 1 இருந்து 5 வரைக்கும் இதில் அப்ளை பண்ணுங்க அப்போ என்ன ஒரு f of இங்கே I க்கு 1 போட்டால் என்ன வந்துடும் f of x1 plus 2 போட்டால் f of x2 plus 3 போட்டால் இங்கே I க்கு f of x3 plus அடுத்தது 4 போட்டால் f of x4 அடுத்து 5 f of x5 into ஏன்னா இந்த 0.1 அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் அப்போ ஹோல் வேல்யூஸ் என்ன பண்ணுற ப்ராக்கெட் போட்டு into 0.1 இப்போ நமக்கு f of x1ஓட வேல்யூ என்ன பாருங்கள் x1 என்ன எடுத்துருக்கோம் பாருங்கள் 1.1 அப்போ இங்கே என்ன பண்ணுற x1க்கு 1.1 போடுறேன் அப்போ என்ன ஒரு இது f of 1.1 plus x2 என்ன f of 1.2 அங்கே எழுதிக்க பாருங்கள் f of 1.1 plus f of x2ங்கிறது f of 1.2 plus f of x3 என்ன f of 1.3 plus f of x4 என்ன f of 1.4 plus f of x5 என்ன f of 1.5 into 0.1 ஓகேவா இப்போ நமக்கு f of x என்ன பாருங்கள் ஃபங்க்ஷன் என்ன f of x வந்து x ஸ்கொயர் ஃபங்க்ஷன் என்ன f of x வந்து x ஸ்கொயர் அப்போ f of 1.1 அப்படிங்கும்போது என்ன வந்துடும் f of xனா x ஸ்கொயர் அப்போ f of 1.1னா அங்கே x பதிலாக 1.1 போட்டுக்கோங்க அப்போ அவ்வளோதான் அப்போ 1.1 whole square plus இங்கே f of 1.2 என்ன வந்துடும் அப்போ x ஸ்கொயர்னால 1.2 whole square plus இங்கே 1.3 whole square plus 1.4 whole square plus 1.5 whole square into 0.1 இங்கே f of xனா x ஸ்கொயர் அப்போ xக்கு பதிலாக அந்த x ஸ்கொயரில் அந்த வேல்யூ போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ அந்த ஒவ்வொரு வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் 1.1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் 1.21 plus 1.2 ஸ்கொயர் 1.44 கேர்ஃபுல்லாக டிஜிட்ஸ் கரெக்டாக பாயிண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோ அப்புறம் ஒரு 1.3 ஸ்கொயர் பண்ணால் 169 வரும் இதில் 2 டிஜிட்ஸ்னால 1.69 ப்ளஸ் 1.4 ஸ்கொயர் பண்ணால் 1.96 ப்ளஸ் 1.5 ஸ்கொயர் பண்ண வரும் 2.25 இன்ட்டு என்ன இருக்குது நமக்கு 0.1 அப்போ அது ஹோல் வேல்யூஸையும் ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணணும் 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள் இந்த 5 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 8.55 வருது 8.55 into 0.1 8.55 into 0.1 அப்போ இந்த 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள் 0.8555 வரும் ஓகே பையனா நமக்கு இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3 டிஜிட்ஸ் வச்சோன்னா என்ன ஒரு 0.855 இதுதான் நமக்கு என்னது அந்த இன்டெக்ரல் 1 to 1.5 x ஸ்கொயர் dxோட அப்ராக்சிமேட் வேல்யூ அப்போ அது அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 1 to 1.5 x ஸ்கொயர் dx is 0.855 ஓகேவா பாருங்கள் ஏன்னா நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார்முலா தான் இப்போ ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார்முலா வந்து சமேஷன் I equal to 1 to n f of xi into del x இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் நமக்கு a b இதெல்லாம் எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க f of x நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் அடுத்தது இந்த del xங்கிறது அந்த இன்டர்வல்ஸ் கொடுத்துருந்தா அதை நம்ம மைனஸ் பண்ணி அந்த வித்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் புரியுதா ஓகேவா அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார் அதிலே அதே எக்ஸசைஸ் 9.1ல் தேர்ட் சம் இந்த ஒரு சம் தான் இந்த சம்மோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் ஓகேவா பாரு தேர்ட் சம் பாரு ஃபைண்ட் அண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 1 to 1.5 2 minus x into dx by applying the midpoint rule with the partition 1.1 அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க 1.1 1.2 1.3 1.4 1.5 அதே மாதிரி சம் தான் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2 minus x கொடுத்துருக்காங்க அங்கே நம்ம அதில் என்ன பார்த்தோம் ரைட் எண்ட் ரூல் பார்த்தோம் இதில் மிட் பாயிண்ட் ரூல் கொடுத்துருக்காங்க அது ரெண்டு மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஓகேவா அப்போ இதில் இன்டெக்ரல் 1 to 1.5 2 minus x into dxோட வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா அப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது இன்டெக்ரல் a to b f of x dx அப்போ இந்த கிவன் கொஸ்டின்லேருந்து அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து எழுதிக்கோங்க அப்போ a என்ன வரும் 1 b என்ன 1.5 அடுத்து நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5 அப்போ n equal to 5 அதே போல் del x என்ன இதில் டிஃப்ரென்ஸ் தானே அப்போ என்ன வந்து 1.2 minus 1.1 எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக வரும் அப்போ del x ஓட வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் அதே மாதிரி தான் 0.1 அடுத்து f of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன கொஸ்டின் என்ன இன்டெக்ரல் 1 to 1.5 2 minus x அப்போ f of xங்கிறது தானே f of x dx தானே அப்போ f of x ஓட வேல்யூ 2 minus x ஓகேவா a b n del x f of x
அடுத்து என்ன வேணும் நமக்கு x0 x1 இந்த வேல்யூ வேணும் இல்லையா. அப்போ x0 அப்படிங்கிறது தெரியும், அதுதான் நமக்கு அந்த ஏவோட வேல்யூ. x0 ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறதே x0லேருந்து தான் டிஃபைன் பண்ணுவோம். அப்போ x0ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ x0 ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 1. அடுத்து x1 அப்படிங்கிறது என்ன பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு சப் இன்டர்வல் 1.1. அடுத்து x2 என்ன 1.2. ஆக்சுவலாக இந்த x0 x1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த x0 இருக்கு இல்லையா, அதையும் ΔXையும் ஆட் பண்ணுற வேல்யூ. அப்போ என்ன வரும் பாருங்கள், இந்த 1 + 0.1 1.1. x2ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த x1ஐயும் ΔXையும் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, அப்போ 1.2. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1.3. அதே போல் தான் x4 என்ன 1.4. x5 அப்படிங்கிறது என்ன பாருங்கள் 1.5. இதுதான் நமக்கு அந்த சப் இன்டர்வல்ஸ் எடுத்துக்கிட்ட அந்த x0 x1 x2 x3 x4 x5ஓட வேல்யூ. இப்போ இந்த மிட் பாயிண்ட் ரூல் என்ன ஃபார்முலா முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்ம ரைட் ஹேண்ட் ரூல். ஏன்னா அதுவும் எக்ஸாம்பிளில் ஒரே சம்மில் 3மே போட்டிருக்கோம், இதில் செப்பரேட்டாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மிட் பாயிண்ட் ரூல் பாருங்கள், என்ன ஃபார்முலா பாருங்கள், இந்த மிட் பாயிண்ட் ரூல் ஃபார் ரைமான் சம் with equal with del x is integral a to b f of x dx equal to summation I equal to 1 to n f of. இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன வரும் பாருங்க, மிட் பாயிண்ட் ரூல்னா இந்த ஆவரேஜ் மாதிரி வரும், அவ்வளோதான். அப்போ xi - 1 + xi divided by 2 into del x. இப்போ இதில் xi - 1 xi அந்த ஐக்கு வந்து 1லேருந்து 5 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். அதே மாதிரி தான் பாருங்கள். அப்போ என்ன ஒரு இன்டெக்ரல் a என்ன a to b f of x dxல எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a என்ன பாருங்கள் 1. அப்போ இன்டெக்ரல் 1 to b என்ன 1.5 இன்ட்டு f of x என்ன பாருங்கள் 2 - x இன்ட்டு dx ஈக்குவல் டு சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n வேல்யூ என்ன பாருங்கள் 5. இப்போ சமேஷன் I ஈக்குவல் டு 1 to 5 f of இங்கே வந்து xi - 1 ப்ளஸ் xi டிவைடட் பை 2 இன்ட்டு del x என்ன பாருங்கள் 0.1. ஓகே, இப்போ இதில் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறது நான் ஐயிலேருந்து I ஈக்குவல் டு 1லேருந்து 5 வரைக்கும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண சமேஷன். அப்போ என்ன வரும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ ஐக்கு 1 கொடுத்தா f ஆஃப் x 1 - 1 என்ன வந்துடும் 0. அப்போ x0 ப்ளஸ் ஐக்கு 1 கொடுத்தா x1 டிவைடட் பை 2. இந்த 0.1 எல்லாத்துக்குமே காமனான லாஸ்ட்டாக அதை போட்டு ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஐக்கு 1 கொடுத்தா என்ன வரும் f ஆஃப் x0 ப்ளஸ் x1 டிவைடட் பை 2. பாருங்க இங்கே f ஆஃப் x0 ப்ளஸ் x1 டிவைடட் பை 2 ப்ளஸ் அடுத்து ஐக்கு 2 கொடுத்தா என்ன வரும் 2 - 1 வருமா. அப்போ f ஆஃப் x1 ப்ளஸ் f ஆஃப் x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2. பாருங்கள் f ஆஃப் x1 ப்ளஸ் x2 பை 2 ப்ளஸ் அடுத்து என்ன வரும், நீ ஐக்கு 3 கொடுக்கும்போது 3 - 1 2 வரும். அடுத்து ஐனால 3 வந்துடும். அப்போ f ஆஃப் x2 ப்ளஸ் x3 பை 2 ப்ளஸ் அடுத்து ஐக்கு 4 கொடுங்க. அப்போ என்ன வரும் f ஆஃப் 4 - 1 3. அப்போ f ஆஃப் x3 ப்ளஸ் xiங்கிறதுனால x4 டிவைடட் பை 2 ப்ளஸ் அடுத்து ஐக்கு 5 கொடுத்தா என்ன வரும் பாருங்க 5 - 1 4. அப்போ f ஆஃப் x4 ப்ளஸ் x5 டிவைடட் பை 2 இன்ட்டு 0.1. ஓகேவா, பாருங்கள். அப்போ ஈக்குவல்ட்டிங் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஏன்னா x0 நமக்கு x1 தெரியும் இல்லையா, x0 என்ன பாருங்கள் 1. அடுத்து x1 என்ன 1.1. அப்போ 1 + 1.1 நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள் 2.1. அப்போ 2.1 டிவைடட் பை 2 ப்ளஸ் அடுத்து f ஆஃப் x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2. x1 என்ன 1.1 x2 என்ன 1.2. அப்போ x1 ப்ளஸ் x2 அப்போ 1.1 ப்ளஸ் 1.2 போட்டால் நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள் 2.3 டிவைடட் பை 2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு f ஆஃப் x2 ப்ளஸ் x3 டிவைடட் பை 2. x2 என்ன பாருங்கள் 1.2 x3 என்ன 1.3. அப்போ x2 ப்ளஸ் x3 என்ன வந்துடும் 1.2 ப்ளஸ் 1.3 போட்டால் 2.5 வந்துடுமா. ஸோ அப்போ f ஆஃப் 2.5 டிவைடட் பை 2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு f ஆஃப் x3 ப்ளஸ் x4 டிவைடட் பை 2. இப்போ x3 ப்ளஸ் x4னா இது ரெண்டே ஆட் பண்ண என்ன வந்துடும் பாருங்கள் 1.3 ப்ளஸ் 1.4 போட்டால் 2.7 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குமா. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு f ஆஃப் x4 ப்ளஸ் x5 பை 2. x4 என்ன 1.4 x5 என்ன பாருங்கள் 1.5. ஸோ இப்போ 1.4 ப்ளஸ் 1.5 ஆட் பண்ண வரும் 2.9 டிவைடட் பை 2. ஓகேவா, அப்போ இதில் x0 x1 அந்த வேல்யூ அப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். இன்ட் என்ன வந்துடும் 0.1. இப்போ இதில் என்ன பாருங்கள் f ஆஃப் அப்போ f ஆஃப் 2.1 பை 2வா, இது ஆக்சுவலாக என்னது f ஆஃப் x அந்த ஃபார்மில் இருக்கா. நமக்கு f ஆஃப் x கிவன் ஃபங்க்ஷன் f ஆஃப் x என்ன பாருங்கள் 2 - x. f ஆஃப் x என்ன 2 - x. அப்போ f ஆஃப் x அப்படின்னா 2 - xனா அப்போ f ஆஃப் 2.1 பை 2 அப்படிங்கும்போது வரும் 2 மைனஸ் இங்கே x இருக்க பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது 2.1 பை 2. புரியுதா, இது வந்து f ஆஃப் x ஈக்குவல் டு 2 - x. அப்போ x இருக்க பிளேஸில் என்ன இருக்குது 2.1 பை 2. அப்போ 2 - xனால xக்கு பதிலாக என்ன வந்துடும் 2.1 டிவைடட் பை 2ன்னு கிடச்சிரும். ஓகேவா, அதே போல் தான் அடுத்தது என்ன பாருங்கள், அடுத்தது என்ன
f of 2.3 by 2 அப்போ அதுவும் என்ன தான் நமக்கு 2 minus x தானே அப்போ 2 minus x அப்படிங்கும்போது என்ன வந்துடும் 2 minus x என்ன 2.3 by 2 ப்ளஸ் அடுத்து இது f of x ஃபார்ம் தானே அப்போ என்ன வரும் 2 minus x அப்போ 2 minus x அப்படிங்கும்போது என்ன வந்துடும் 2.5 by 2 வருமா 2 minus 2.5 by 2 ப்ளஸ் அடுத்தும் f of x தானே அதே ஃபார்ம் அப்போ 2 minus x இங்கே எக்ஸுங்கிறது என்ன 2.7 by 2 ப்ளஸ் அடுத்தது f of xங்கிறது 2 minus x அப்போ 2 minus xங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் 2.9 divided by 2 ஓகேவா அப்போ ஹோல் ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு 0.1 இது ப்ராக்கெட் போடுறது ஃபஸ்ட் லாஸ்ட் டேர்முக்கு மட்டும் போட்டக்கூடாது இது எல்லா வேல்யூஸுமே நம்ம 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணும் ஓகேவா அப்போ என்ன பண்ணுறோம் இன்ட்டு 0.1 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 2 minus 2.1 by 2 இது எல்சிஎம் எடுத்துரு அவ்வளோதான் அப்போ இது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும் 2 into 2 4 minus அதான் எல்சிஎம் எடுக்கும்போது 2 எல்சிஎம் எடுத்திங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா அப்போ 2 into 2 4 minus 2.1 4 minus 2.1 என்ன வந்துடும் பாருங்க 1.9 divided by 2 அதே போல் ப்ளஸ் இங்கே எடுத்திங்கன்னா 4 minus 2.3 அப்போ என்ன வந்துடும் 1.7 by 2 ப்ளஸ் இங்கே 4 minus 2.5 by 2 ஸோ இப்போ 1.5 by 2ன்னு கிடைக்குமா ப்ளஸ் இங்கே 2 minus 2.7 by 2 என்ன வந்துடும் 4 minus 2.7 by 2 என்ன கிடச்சிடும் 1.3 by 2 ப்ளஸ் இங்கே 2 minus 2.9 by 2 போட்டால் 4 minus 2.9 என்ன வந்துடும் 1.9 divided by 2 into 0.1 இப்போ இதெல்லாம் 2 நமக்கு என்ன டினாமினேட்டர் சேமாக தானே இருக்குது அப்போ நியூமினேட்டர் ஃபுல்லாக என்ன பண்ணுற 1.9 ப்ளஸ் 1.7 ப்ளஸ் 1.5 ப்ளஸ் 1.3 ப்ளஸ் 1.9 1 எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 7.5 டிவைடட் பை 2ன்னு வந்துடும் ஸோ 7.5 டிவைடட் பை 2 இன்ட்டு 0.1 7.5 பை 2 இன்ட்டு 0.1 அப்போ இந்த 7.5 2 கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடும் 3.75 7.5 டிவைடட் பை 2 போட்டால் 3.75 into 0.1 ஓகேவா 3.75 into 0.1 அப்போ 3.75 into 0.1 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள் 0.375 கிடச்சிடும் 0.375 ஏன்னா 3 டிஜிட்ஸ் தானே அப்போ என்ன வந்துடும் 0.375 அப்போ the approximate value of integral 1 to 1.5 2 minus x into dx ஓட வேல்யூ பாருங்கள் 0.375 பாருங்கள் இதில் கேட்டிருக்கிற கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து இன்டெக்ரல் 1 to 1.5 2 minus x into dx அப்போ இதில் a integral a to b f of x dxனால a1 b 1.5 f of x 2 minus x எடுத்துக்கிறோம் அடுத்து பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க இன்டர்வல் அப்போ அதில் நம்ம x0 வந்து a வேல்யூக்கு ஈக்குவல் அடுத்து x1 x2 x3 x4 x5 வரைக்கும் எடுத்து என்ன பண்ணுற பாருங்கள் இந்த மிட் பாயிண்ட் ரூல் ஃபார் ரைமான் சம் அப்படி அதில் அப்ளை பண்ணுறோம் அப்போ என்ன வரும் பாருங்க நமக்கு ஃபார்முலா இன்டெக்ரல் a to b f of x dx equal to summation I equal to 1 to n f of xi minus 1 plus xi divided by 2 into del x இதில் அப்படியே எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னு ஆன்சர் வந்து 0.375 இதான் the approximate value of integral 1 to 1.5 2 minus x into dx ஓட வேல்யூ ஓகேவா இந்த சம்மோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 9.1 ஓவர் ஓகேவா அடுத்து பாருங்கள் அடுத்த எக்ஸசைஸ் அப்படி அதுவும் ரொம்ப சின்ன எக்ஸசைஸ் தான் பாருங்கள் என்ன அப்படின்னா லிமிட் ஃபார்முலா டு எவாலுவேட் இன்டெக்ரல் a to b f of x dx லிமிட் ஃபார்முலா டு எவாலுவேட் இன்டெக்ரல் a to b f of x dx இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைமான் சம் யூஸ் பண்ணி இன்டெக்ரல் a to b f of x dx ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதில் வந்து லிமிட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் லிமிட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டெக்ரல் a to b f of x ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேவா பாருங்கள் லிமிட் ஃபார்முலா டு எவாலுவேட் இன்டெக்ரல் a to b f of x dx இதோட ஃபார்முலா ஒரு சின்ன டெரிவேஷன் பாருங்கள் டிவைட் த இன்டர்வல் a, b into n equal subintervals x0, x1 அப்புறம் x1, x2 etc. xn minus 2, xn minus 1, xn minus 1, xn இதே மாதிரி தான் நம்ம ரைமான் சம்லையும் என்ன பண்ணணும் அந்த a, b அப்படிங்கிற இன்டர்வலை வந்து n ஈக்குவல் சப் இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்போ x0லேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கிறோன்னா n வரைக்கும் பார்த்துங்க அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா n இன்டர்வல்ஸ் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும் இதில் சச் தட் பாரு இப்போ இதில் ஏங்கிறது நம்ம என்ன பார்த்தோம் அதில் x0க்கு ஈக்குவல்னு பார்த்தோம் பிங்கிறது லாஸ்ட் என்னது xnக்கு ஈக்குவல்னு பார்த்தோம் இல்லையா அப்போ இதில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா x0 எப்படி இருக்கும் லெஃப்ட் சைடு தான் வரும் அப்போ x0 வந்து லெஸ் தென் x1 இருக்கும் x1 லெஸ் தென் x2 இருக்கும் x2 லெஸ் தென் x3 அந்த மாதிரி தான் போகும் அப்போ xn minus 1 எப்படி இருக்கும் xn விட கம்மியாக இருக்கும் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ சச் தட் எந்த மாதிரி அந்த இன்டர்வல்ஸ் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா a is equal to x0 less than x1 less than x2 less than etc less than xn minus 1
லெஸ் தேன் xn ஈக்குவல் டு பி அப்படிங்கிற மாதிரி இங்கே என்னவாகுது நமக்கு அப்படின்னா இது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு அந்த வித்து போடுவோம் இல்லையா, வித் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், x1 மைனஸ் x2, அடுத்தது x2 மைனஸ் x1, அதான் நம்ம டெல் எக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் நமக்கு இங்கே என்ன அப்படின்னா b மைனஸ் a பை n. ஸோ தென் வி ஹேவ் பாருங்கள் x1 மைனஸ் x0 ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு அடுத்து என்ன வரும் x3 மைனஸ் x2. இப்போ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா xn மைனஸ் xn வரைக்கும் அந்த வித்து வந்து நமக்கு சேமாக தான் வரும். அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா b மைனஸ் a பை nக்கு ஈக்குவல். பிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் அப்பர் வேல்யூ, ஏங்கிறது நமக்கு லோயர் வேல்யூ. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸால் டிவைட் பண்ணுறதா அந்த வித்துக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த b மைனஸ் a பை n தான் நம்ம இங்கே என்னென்னு எடுத்துக்கிறோம் பாருங்கள், இந்த டாப்பிக்கில் ஹச்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதில் வந்து நம்ம டெல் எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா, இதில் என்ன பண்ணுற ஹச். அப்போ புட் ஹச் ஈக்குவல் டு b மைனஸ் a by n, h equal to b minus a by n, then we get xi. அப்போ நம்ம ஒவ்வொரு சப் இன்டர்வல்ஸும் நமக்கு எப்படி கிடைக்கும் பாருங்கள், அந்த ஏங்கிறது நமக்கு என்ன ஃபஸ்ட் வேல்யூ, அதோட i இன்ட்டு ஹச். ஏன்னா ஐங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கிறோம் அப்படின்னா அப்போ 1 இன்ட்டு நமக்கு இங்கே ஹச்சுங்கிறது இந்த டெல் எக்ஸ். அப்போ டெல் எக்ஸ். ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா எப்படி போடுவோம், a ப்ளஸ் டெல் எக்ஸ் போட்டால் கிடைக்குமா. அடுத்த டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா x1 ப்ளஸ் டெல் எக்ஸ்னு வரும், அடுத்து x2 ப்ளஸ் டெல் எக்ஸ், அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ xi ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் i இன்ட்டு ஹச். இப்போ ஐனா i ஈக்குவல் டு 1 போட்டால் 1 இன்ட்டு ஹச். இப்போ 2 போட்டிங்கன்னா a ப்ளஸ் 2 இன்ட்டு ஹச். அந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு அதுதான் xiயோட வேல்யூ. அப்போ xi ஈக்குவல் டு a ப்ளஸ் i இன்ட்டு ஹச், வேறு i ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸட்ரா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரைமான் சம்மில் பார்த்தோம் அந்த டெஃபினட் இன்டெக்ரல், அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ பை த டெஃபினேஷன் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல் வி கெட் என்ன பார்த்தோம், நமக்கு எப்போ வந்து அந்த லிமிட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், அந்த மேக்ஸிமம் ஆஃப் xi மைனஸ் 1 டென்ஸ் டு 0 அப்படிங்கும்போது என்ன சொன்னால் தென் அப்ரோச்சஸ், அந்த லிமிட் ஃபங்க்ஷன் அப்ரோச்சஸ் த ஃபைனைட் வேல்யூன்னு பார்த்தோம் இல்லையா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறோம். நம்ம எது வேணுமோ இங்கே எடுத்துக்கலாம். பாருங்கள், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் and maximum of xi minus 1 tends to 0 summation i equal to 1 to n f of xi into xi minus 1. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைமான் சம் டிஃபைன் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்போ லிமிட் என்ன வரும் பாருங்கள், n tends to இன்ஃபினிட்டிவ், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சுங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், அது வித் அப்படிங்கிறது xi மைனஸ் 1 அப்படிங்கிறது என்ன பாரு b மைனஸ் a பை n. ஏன்னா அது டிஃபரன்ஸ் தானே, xi மைனஸ் இங்கே பார்த்தோம் இல்லையா, பாருங்கள் x1 மைனஸ் x0, x2 மைனஸ் x1, அதே போல் xn மைனஸ் 1. இதை xi மைனஸ் அந்த இதுக்கு பிட்வீனில் ஜென்ரலாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோன்னா இது ரைமான் சம்மில் போட்டிருப்போம், xi மைனஸ் 1. ஆக்சுவலாக அது எதுக்கு ஈக்குவல், அந்த b மைனஸ் a பை n-க்கு ஈக்குவல். அப்போ என்ன பண்ணுற பாருங்கள், இந்த xi மைனஸ் 1 போல் என்ன போட்டுக்கிற b மைனஸ் a பை n. அதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஐட்டம் இல்லாதனால அந்த சமேஷனுக்கு அவுட் சைடு போட்டுக்கிற. புரியுத பார், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், அந்த xi மைனஸ் 1 அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும், b மைனஸ் a பை n, அதான் டென்ஸ் டு 0ன்னு சொல்கிறாங்க. அப்போ b மைனஸ் a பை n into summation i equal to 1 to n f of xi. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் b மைனஸ் a பை n summation i equal to 1 to n f of இதில் xiங்கிறது என்ன பாருங்கள், a ப்ளஸ் i இன்ட்டு ஹச். xiங்கிறது என்ன, a ப்ளஸ் i இன்ட்டு ஹெச்சா, a ப்ளஸ் i இன்ட்டு ஹெச். அப்போ f of a ப்ளஸ் i இன்ட்டு இங்கே ஹெச் அப்படிங்கிறது என்ன பாருங்கள் நமக்கு b மைனஸ் a பை n. ஸோ இப்போ f of xiங்கிறது என்ன பாருங்கள், a ப்ளஸ் i இன்ட்டு ஹெச். அப்போ a ப்ளஸ் i இன்ட்டு ஹெச் அப்படிங்கிறது b மைனஸ் a பை n. அப்போ இது என்ன வந்துடும் பாருங்கள், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் b மைனஸ் a பை n summation i equal to 1 to n f of a ப்ளஸ் i இன்ட்டு b மைனஸ் a பை n. இப்போ இதை தான் நம்ம அந்த ஐக்கு பதிலாக ஆறுங்கிற டேர்ம் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ தேர்ஃபோர் இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தோம், அந்த இன்டகிரேஷனோட வேல்யூ, அதான் ஃபைனைட் வேல்யூ. அப்போ தேர்ஃபோர் இன்டகிரல் a to b f of x dx ஈக்குவல் டு நமக்கு என்னவாக இருக்கும், ஏன்னா இதெல்லாம் ஒரு ஃபைனைட் வேல்யூ அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறோம். அதுதான் நமக்கு என்னது, வேல்யூ ஆஃப் த இன்டகிரல் a to b f of x dx. அப்போ தேர்ஃபோர் இன்டகிரல் a to b f of x dx ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் b மைனஸ் a பை n சமேஷன் இங்கே ஐக்கு பதிலாக ஆர் போட்டுக்கோ. அப்போ சமேஷன் i ஈக்குவல் டு r ஈக்குவல் டு 1 to n, ஐக்கு பதிலாக ஆர் எடுத்துக்கிறோம். அப்போ சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n f of a ப்ளஸ் b மைனஸ் a பை n இன்ட்டு என்ன வந்துடும் பாருங்கள், ஆர்னு வந்துடும். அப்போ b மைனஸ் a இன்ட்டு ஆர் பை n எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா, இன்டகிரல் a to b f of x dx ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் b மைனஸ் a பை n இன்ட்டு சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n f of a ப்ளஸ் b மைனஸ் a இன்ட்டு r பை n.
பாருங்கள். இப்போ இதில் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதவே அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருக்காங்க. அதாவது இந்த இன்டெக்ரல் வேல்யூக்கு ஈக்குவல்னு இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன்னா இப்போ டேரெக்டாக என்ன எடுத்தோம், இன்டெக்ரல் a to b f of x dxன்னு எடுத்தோம் இல்லையா. இப்போ இதை எடுத்து டெரைவ் பண்ணி இந்த ஆன்சர் இந்த டேர்ம் கொண்டு வர போகிறோம். பாருங்கள், இப்போ நோட்டில் ஃபர்ஸ்ட் நோட் இதில் சொன்னது புரிஞ்சுதா? என்னென்னா இன்டெக்ரல் a to b f of x dxல இருக்கிற அந்த a, b இன்டர்வலை n சப் இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வித் வந்து b மைனஸ் a பை n அதை ஹெச்னு இங்கே எடுத்துக்கிறோம். நம்ம ரெய்மான் சம்மில் டெல் எக்ஸ்னு எடுப்போம், இங்கே வந்து ஹெச்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதில் நமக்கு ஒவ்வொரு சப் இன்டர்வல் என்ன வரும், ஃபஸ்ட்டு டேர்மோட i இன்ட்டு ஹெச் ஆட் பண்ணி வரும். அப்போ xi ஈக்குவல் டு a ப்ளஸ் i இன்ட்டு ஹெச். இது வந்து நம்ம டெஃபினைட் இன்டெக்ரல் ரெய்மான் சம்மில் பார்த்தது தான். அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் xi மைனஸ் 1 டென்ஸ் டு 0 அப்படிங்கும்போது இந்த ஃபங்க்ஷன் என்னவாகும், ஃபைனைட் வேல்யூவை அப்ரோச் பண்ணும். அப்போ இதில் xi மைனஸ் 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹெச் b மைனஸ் a பை n. அப்போ இன்ட்டு என்ன வந்துடும், f of xi. அப்போ xiங்கிறது என்ன, a ப்ளஸ் i ஹெச். அப்போ a ப்ளஸ் i இன்ட்டு ஹெச்ங்கிறது என்ன, நமக்கு இங்கே b மைனஸ் a பை n. இங்கே ஐக்கு பதிலாக r எடுத்துக்கிறோம். அப்போ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டெக்ரல் a to b f of x dxோட வேல்யூன்னு சொல்கிறோம். இந்த அடுத்த நோட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த டேர்மை வச்சு இந்த லெஃப்ட் சைடு டேர்ம் டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இன்டெக்ரல் a to b f of x dxன்னு கொண்டு வந்திருப்பாங்க. பாருங்கள், பாரு என்ன கொடுத்துருக்கு, நம்ம என்ன இதில் ரைட் சைடில் பார்த்தோம், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் b மைனஸ் a பை n சமேஷன் r ஈக்குவல் டு நம்ம இங்கே 1லேருந்து எடுத்தோமா, இப்போ 0லேருந்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், அப்போ r ஈக்குவல் டு 0 to n f of a ப்ளஸ் b மைனஸ் a பை b மைனஸ் a இன்ட்டு r பை n. இப்போ என்ன வரும் பாருங்கள், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். இப்போ நமக்கு r ஈக்குவல் டு 1 to 1 to n தானே பார்த்தோம். இப்போ r ஈக்குவல் டு 0 to n எடுத்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். இப்போ நமக்கு rக்கு இங்கே 0 அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாரு f of a ப்ளஸ் b மைனஸ் a இன்ட்டு 0 பை n. அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிட்டு இங்கே என்ன மட்டும் இருக்கும், f of a மட்டும் இருக்குமா. அப்போ 0 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் எப்படி வந்துடும், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் b மைனஸ் a பை n இன்ட்டு f of a வந்துடுமா, என்ன rக்கு 0 அப்ளை பண்ணும்போது பாரு. அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் b மைனஸ் a பை n இன்ட்டு f of a. அப்போ rக்கு 0 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும். அடுத்து இப்போ rக்கு 1லேருந்து n வரைக்கும் எடுக்கும்போது அப்போ ரிமைனிங் அப்படியே வந்துடுமா, என்ன வரும், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் b மைனஸ் a by n into summation r equal to 1 to n f of a plus b minus a into r by n வந்துடும். புரியுது? அதாவது இதில் ஃபஸ்ட்டு rக்கு 0 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எதுலேருந்து வந்துடும், r equal to 1 to nலேருந்து வந்துடும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதில் இப்போ b minus a by b minus a into f of a ரெண்டுமே n இல்லாத டேர்மா. அப்போ அது என்ன பண்ணுற, லிமிட்டுக்கு அவுட் சைடு போட்டுக்கிறேன். அப்போ b மைனஸ் a இன்ட்டு f of a இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 1 by n ப்ளஸ் பாருங்கள். அப்போ இந்த வேல்யூ தான் நம்ம மேலே என்னன்னு பார்த்துருக்கோம், இன்டெக்ரல் a to b f of x dxன்னு பார்த்துருக்கோம். சரியா? அப்போ இங்கே 1 by n, எனக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது இந்த டைம் என்ன வேணும், நமக்கு 0. ஏன்னா 1 by இன்ஃபினிட்டி என்ன 0. அப்போ 0 ப்ளஸ் இன்டெக்ரல் a to b f of x dxன்னு வந்துடுமா. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிடும், a to b இன்டெக்ரல் a to b f of x dx. ஆக்சுவலாக அந்த நோட் ஃபஸ்ட்டு நோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் இந்த ரைட் சைடு எடுத்துக்கிறோம். ஆனால் நமக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற டேர்ம் வந்து r equal to 1 to n. இதே r equal to 0 to n எடுத்தாலும் இதே இன்டெக்ரல் a to b f of x dx வருங்கிறதான் இந்த ஃபஸ்ட் நோட்டில் சொல்லியிருக்கிறது. ஓகே, புரியுதா? பரப்ப லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் b மைனஸ் a பை n r ஈக்குவல் டு 0 to n f of a ப்ளஸ் b மைனஸ் a இன்ட்டு r பை என்னனாலும் இன்டெக்ரல் a to b f of x dx தான். இங்கே r ஈக்குவல் டு 1 to n வந்தாலும் அதே சேம் இன்டெக்ரல் a to b f of x dx தான். அடுத்து செகண்ட் நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே இன்டெக்ரலில் a ஈக்குவல் டு 0 b ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். அப்போ a ஈக்குவல் டு 0 b ஈக்குவல் டு 1 போடும்போது என்ன வரும் பாருங்கள். அப்போ இன்டெக்ரல் பாருங்கள் 0 to 1 f of x dx 0 to 1 a equal to 0 போடுங்க b equal to 1. அப்போ இன்டெக்ரல் 0 to 1 f of x dx equal to என்ன வந்துடும் பாருங்க, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் b மைனஸ் a. எங்கே bங்கிறது நமக்கு என்ன 1, ஏங்கிறது என்ன 0. அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் என்ன வந்துடும், b மைனஸ் என்ன 1 மைனஸ் 0 பை n சமேஷன் r equal to 1 to n f of aக்கு 0 போடு 0 ப்ளஸ் 1 மைனஸ் 0 இன்ட்டு r பை n. ஸோ அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 மைனஸ் 0ங்கிறது வந்து 1 by n சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n f of இது 0 ஆகிடும் 1 மைனஸ் 0 1. அப்போ 1 இன்ட்டு r by n கிடச்சிடும். ஓகே, அப்போ இன்டெக்ரல் a to b f of x dx அப்படிங்கும்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 by அதாவது எங்கே வந்து பாருங்க b மைனஸ் a by n r ஈக்குவல் டு 0 to r 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு எது எடுத்தாலும் சரி. அப்போ f of a ப்ளஸ் b மைனஸ் a இன்ட்டு r by n கிடைக்கும். அதே இன்டெக்ரல் 0 to 1 f of x dxன்னு வரும்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 by n இங்கே b மைனஸ் a by n பதிலாக 1 by n சமேஷன் r ஈக்குவல் டு 1 to n f of r by n மட்டும் வரும். இதே 0 to 1 தவிர வேறு லிமிட் வந்தால் f of a ப்ளஸ் b மைனஸ் a இன்ட்டு r by n எடுத்துக்கிறோம். நம்ம கொஷினில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1 அப்படின்னு லிமிட் இருந்துச்சுன்னா டேரக்ட்
டேரெக்டாக இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணி போட்டுற 0 to 1 பதிலாக வேறு ஏதாவது லிமிட் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்து டெரைவ் பண்ணிடும். ஓகேவா?